பச்சை மலைகள் மற்றும் தெளிவான நீரோடைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய பரபரப்பான கிராமத்தில் லட்சுமி என்ற தாய் தனது 2 குழந்தைகளான அர்ஜுன் மற்றும் மீராவுடன் வசித்து வந்தார். லக்ஷ்மி தனது குழந்தைகளின் மீது அசைக்க முடியாத அன்பு மற்றும் பக்திக்காக வெகு தொலைவில் அறியப்பட்டார். அவளுடைய வாழ்க்கை அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வைச் சுற்றியே இருந்தது. அவர்களுக்காக அவள் செய்த ஒவ்வொரு தியாகத்திலும் அவள் மகிழ்ச்சியை கண்டாள். எண்ணற்ற சிறிய கருணை செயல்களில் லக்ஷ்மிக்கு தன் குழந்தைகளின் மீதான அன்பு வெளிப்பட்டது. கிராமத்து விழாக்கள் அல்லது திருவிழாக்கள் நடக்கும் போதெல்லாம் புரவலர்கள் சுவையான விருந்துகள் மற்றும் சிறப்பு உணவுகளை வழங்குவார்கள். தனக்கு பிடித்த இனிப்புகளை பெற்றாலும் அர்ஜுனுக்கும் மீராவுக்கும் லட்சுமி கவனமாக போர்த்தி காப்பாற்றுவாள். அவள் சமையலறையில் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட பெட்டியில் உபசரிப்புகளை வைப்பாள். அவளுடைய குழந்தைகள் பள்ளியிலிருந்து திரும்புவதற்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அவர்கள் அதை செய்யும்போது அவள் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கும்போது அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும். அவர்கள் ஒவ்வொரு கடியையும் தங்கள் சொந்த மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் புன்னகையுடன் ரசிக்கிறார்கள். லட்சுமியின் தியாகங்கள் இந்த சிறிய சைகைகளுக்கு அப்பால் நீண்டது. தன் குழந்தைகளுக்காக தன் சொந்த தேவைகளை அடிக்கடி ஒதுக்கி வைப்பாள். தன் சொந்த ஆசைகள் இருந்த போதிலும் அர்ஜுனுக்கும் மீராவுக்கும் பள்ளி பொருட்கள், உடைகள் மற்றும் சத்தான உணவுகளை வாங்குவதற்கு அவள் எப்போதும் முன்னுரிமை அளித்தாள். அவளுடைய சொந்த புடவை பழையதாகவும் அணிந்ததாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய குழந்தைகள் எப்போதும் நேர்த்தியாக உடையணிந்து நம்பிக்கையுடன் உலகை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். ஒரு குளிர்கால இரவில் அர்ஜுன் மற்றும் மீரா இருவரும் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். லட்சுமி அவர்கள் பக்கத்தில் விழித்திருந்து மூலிகை மருந்துகளாலும் குளிர்ந்த துணிகளாலும் அவர்களின் வெப்பநிலையை குறைக்க அவர்களுக்கு பாலூட்டினார். அவள் இனிமையான தாலாட்டு பாடல்களை பாடி ஆறுதல் வார்த்தைகளை கிசுகிசுத்தாள். அவர்கள் விரைவில் குணமடைய கடவுளிடம் மனதார வேண்டிக் கொண்டாள். அவளுடைய கண்கள் சோர்வால் கனமாக இருந்தன. ஆனால் அவள் ஒருபோதும் அவர்களின் பக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. பகல் இரவுகளாகவும் இரவுகள் பகலாகவும் மாறியது. ஆனால் லட்சுமியின் அர்ப்பணிப்பு தன் குழந்தைகள் மீண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் வரை ஒருபோதும் மாறவில்லை. ஒரு நாள் அர்ஜுனுடனும் மீராவுடனும் கிராமத் தெருக்களில் நடந்து சென்றபோது லட்சுமிக்கு முதுகில் கடுமையான வலி ஏற்பட்டது. வலி பல வாரங்களாக அவளை தொந்தரவு செய்தது. ஆனால் அவள் அதை புறக்கணித்தாள். அதற்கு பதிலாக அவளுடைய குழந்தைகளின் தேவைகளில் கவனம் செலுத்தினாள். அவர்கள் நடந்து செல்லும்போது ரவுடி பையன்கள் குச்சிகள் மற்றும் கற்களுடன் விளையாடுவதை அவள் கவனித்தாள். சற்றும் யோசிக்காமல் முதுகில் துடிக்கும் வலியையும் பொருட்படுத்தாமல் மீராவை அருகில் பிடித்துக்கொண்டு தன் மற்றொரு கையால் அர்ஜுனை கவசமாக்கினாள் லட்சுமி. தனது விலைமதிப்பற்ற குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாததை உறுதி செய்து குழுவை கடந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தினாள். அவர்கள் வளர வளர அர்ஜுனுக்கும் மீராவுக்கும் அம்மாவின் தியாகத்தின் அளவு புரிய ஆரம்பித்தது. அவள் எப்படி அவர்களுக்கு வழங்காமல் போனாள்? ஆண்டுகள் கடந்துவிட்டன. அர்ஜுனும் மீராவும் பொறுப்பான மற்றும் அன்பான பெரியவர்களாக வளர்ந்தனர். எப்போதும் தங்கள் தாயின் போதனைகளை தங்கள் இதயங்களுக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார்கள். லக்ஷ்மியின் பிற்கால வருடங்கள் அவள் அவர்களுக்கு கொடுத்த அதே அன்பாலும் அக்கறையாலும் நிரப்பப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதி செய்தனர். இந்த கதை லட்சுமிக்கு மட்டுமல்ல, எல்லா தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளிடம் ஒரே மாதிரியான அன்பையும் அரவணைப்பையும் கொண்டுள்ளனர். தன்னலமற்ற அன்பை போற்றுவோம். நம் முறை வரும்போது திருப்பித் தர முயற்சிப்போம். அங்குள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம்.